இந்த இந்து மன்னன்னா நல்லவன், முஸ்லீம் மன்னர்னா கெட்டவங்க, அவங்க வந்து ஆக்கிரமிப்பாளர்கள். அன்னைக்கு இந்து மதம் கிடையாது, அன்னைக்கு சைவம் இருந்திருக்கும், வைணவ சமயங்கள் இருந்திருக்கும். கிறிஸ்துவ மதத்துக்குள்ள அரசு தலையிட கூடாதுன்றக்காக சொன்னாங்க. இப்போ பாபர் மசூதி ராமர் கோயில் இது பண்ணாங்கல்ல, பண்ணப்ப அந்த ராமர் கோயில் பற்றி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்தியான்னு சொல்றதுக்கு பதிலாக பாரதம்னு சொல்லியே நிறையா விஷயங்களை பேசி முடிச்சிருக்காரு. செக்குலரிசம்ன்றது கிட்டத்தட்ட அது பேப்பரில் தான் இருக்குது. நீ கான்ஸ்டியூஷனில் உண்மையில சொல்லணும்னா ஒரு மதம் தான் வந்து இந்தியாவுக்கான மதம், இந்தியர்கள்னா இந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. குஜராத்தில் ஒரு கோயில் திறப்புக்கு வந்து அவர் வந்து நான் வரமாட்டேன், கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அந்த மன்னன் வந்து கொள்ளையடிக்க வந்தான். இந்த மன்னன் வந்து இந்து மன்னன். இந்த நாட்டில் ஜனநாயகத்திற்கான முதல் கேள்வி என்னன்னா, மோடி ஆட்சியிலிருந்து இறக்கிறது தான். மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் தமிழ் தேச மக்கள் முன்னணி அப்படிங்கிற இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? கங்கை கொண்ட சோழபுரத்தில் ரொம்ப நல்லா இருக்கேன். கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தாங்க. அதாவது ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் வந்து நாணயம் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த நிகழ்வெல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தோம். பார்த்தீங்களா? ஸோ அந்த நாணயத்தில் அதாவது தமிழ் மன்னர்கள் அவங்கள அடையாளப்படுத்துறதுக்காக தான் அந்த நாணயம் வெளியிடுறாங்க. அதில் வந்துட்டு ஈவன் ஒரு வார்த்தை கூட தமிழ் வார்த்தை இல்லை. அவங்க பேராக இருக்கட்டும், நாணயத்தோட மதிப்பாக இருக்கட்டும், எல்லாமே ஹிந்திலையும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இப்போ அவங்க அந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், சோழர்களில் வந்து மிகப்பெரிய மன்னர்கள் படையெடுத்து சென்றார்கள். கங்கை கொண்ட சோழபுரன்றது கங்கையை வெற்றி கொண்ட ஒரு மன்னன் அப்படின்றது தான். இந்த கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான்றதே வந்து அதை வெற்றி கொண்டதில் ஒரு குறியீடு தான் இன்றைக்கி வந்து அந்த ஊர் இருக்குது, ஜெயங்கொண்டா இருக்குது. அப்போ இந்த சோழ மன்னன் பற்றி தமிழ் மக்களுக்கு வந்து சோழர் பெருமிதம் ஒன்று இருக்குது. இப்போ அதை வந்து சோழ மன்னனை வந்து ஒரு இந்து மன்னனாக அவங்க பிளேஸ் பண்ணாங்க. அன்னைக்கு இந்து மதம் கிடையாது, அன்னைக்கு சைவம் இருந்திருக்கும், வைணவ சமயங்கள் இருந்திருக்கும். அந்த மன்னர்களே மற்ற ஏனைய சமயங்களோட இணக்கம் காட்டினது இருக்குது. அப்படின்னு வெவ்வேறு ஒவ்வொரு காலகட்டத்தில் வெவ்வேறு இது இருக்குது. ஆனால் இன்றைக்கி இவங்க வந்து அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு இஸ்லாத்து இல்லை, கிறிஸ்துவம் இல்லை. அப்போ அந்த மன்னர் யார்? அவர் இந்து மன்னர் தான். இந்து மன்னர். அப்போ இந்து மன்னனாக ராஜராஜ சோழனை கபலீகரம், இப்போ திருவள்ளுவரை அவர் ஒரு இந்து திருக்குறளை வந்து ஒரு வைதிக இலக்கியம். எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்குது. இந்துங்கிற வார்த்தை எப்போ வந்தது? இந்துன்ற வார்த்தை வந்து முன்ன இந்த சிந்து பாரசீகர்கள் வந்து சிந்து நதி கரையோரம் இருக்கக்கூடியவர்கள், இந்த சிந்து நதியை ஒட்டி சிந்துன்னாங்க. அது மருவி இந்து, இந்துஸ்தான், இந்துமா கடல், இது பெருங்கடல். அப்போ இந்து மதம், அந்த மதத்துக்கு பேர் இந்து மதம். மதம் வந்து எப்போ வந்துச்சுன்னா, இப்போ நம்ம எப்போ வந்துச்சுன்னு சொல்கிறத விட கான்ஸ்டியூஷனாக, அதாவது இவங்கெல்லாம் வந்து இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள், கிறிஸ்துவ அல்லாதவர்கள் தான் இன்றைக்கி இந்து, மற்ற எல்லா ஸ்ட்ரீமும். அப்போ வந்து இவர் சங்கராச்சாரி பெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்தாங்க பாருங்கப்பா, இந்த கிறிஸ்துவம் இல்லை, இஸ்லாத்து இல்லை, இப்போ இது இல்லாத மற்ற எல்லாரையும் வந்து இந்துன்ற ஒரு குடைக்குள்ளே கொண்டு வந்துடுவோன்னு சொல்லி அவங்க கொடுத்தது தான் சமயம். ரிலீஜன் இந்துன்றது வந்து பிரிட்டிஷ்காரர்களுடைய கான்ட்ரிபியூஷன். பிரிட்டிஷ்காரங்க இந்துன்ற வார்த்தை. அப்போ ராஜராஜ சோழன், ராஜேந்திரன் சோழன் இருக்கும் அவர் காலத்தில் இந்து மதம்ன்றது, இந்து சமயன்றது ஒன்று கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்கள இந்து மதத்தில் அடையாளம்? அதான் பிரச்சனை என்னன்னா, இப்போ இந்த சைவம், வைணவம், கானபத்தியம், முருக வழிபாடு, இது மாதிரி வந்து 6 ஸ்ட்ரீம் இருக்குது. சங்கரர் காலத்தில் இந்த 6ஐயும் இணைக்கணும் ஒரு முயற்சி பண்ணும்போது ஒவ்வொரு மாநிலத்தில், இப்போ இங்கே முருக வழிபாடு இருக்குது, கர்நாடகாவில் முருக வழிபாடு கிடையாது. இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சமயங்கள், சமயங்கள், இது வெவ்வேறு ஸ்ட்ரீம், இது எல்லாத்தையும் தொகுத்து இந்துன்னு சொல்லிடுறாங்க. அப்போ ராஜராஜ சோழன் எந்த சமயத்தை பிரதானமாக இது பண்ணார்? சைவம். இப்போ சைவம் வந்து இந்து மதத்துக்குள்ளே தான் இருக்குது, அதனால் இந்துன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இப்போ பாபர் மசூதி ராமர் கோயில் இது பண்ணாங்கல்ல, பண்ணப்போ அந்த ராமர் கோயில் பற்றி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்துன்ற இப்போ நம்ம ஆட்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, நீ யார் பாடின்னு கேட்டால் அவன் ஜாதியை சொல்லுவாங்க. யாரும் வந்து உடனே நாங்கள் இந்துக்கள்னு சொல்ல மாட்டாங்க. நீ கிறிஸ்டினா, முஸ்லீமா, இந்துவா அப்படின்னு கிறிஸ்டின் முஸ்லீம் பற்றி பேச வரும்போது தான் இந்துன்னு வரும். இப்போ இந்துன்னு ஒரு சமயம் இருக்கான்னா, இந்த இந்துன்ற ரிலீஜன், இந்துன்ற சமயமே அதுவே வந்து இந்த இந்துன்ற ஒரு பொலிட்டிக்கல் கேட்டகரி, அரசியலை உருவாக்குறதுக்கான ப்ராஜெக்ட் தான். இந்த இந்து ரிலீஜன் இஸ் செல்ஃப் இன் மேக்கிங். இந்து சமயம் என்ற ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படி உருவாக்குறாங்கன்னா, எப்படி வேட்டிக்கனில் இப்போ கிறிஸ்துவ மதம் போல், இஸ்லாம் மதம் போல் ஒரு இந்துன்ற ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு சமயத்தை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இந்துன்ற சமயம் வந்து இருந்தது கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சைவம், வைணவம், இந்த கானபத்தியம் இதெல்லாமே வந்து ஒன்றுக்கொன்று முரணான கருத்தியலை கொண்டது தான். இப்போ இதை தொகுத்து இந்துன்னு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி நீங்கள்லாம் இந்துக்கள் வாங்கன்னு சொல்லி இவங்களை திரட்டி ஒரு பொலிட்டிக்கல், ஒரு அரசியல் தேவைக்காக சொல்லப்பட்ட ஒரு கருதுகோள் தான் இந்துன்றது.
இப்போ இன்னைக்கு வந்து இந்துன்ற ஒரு சமயத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. கண்டிப்பா வெள்ளக்காரன் ஆட்சிக்கு பிறகு, பிறகு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகு பிறகு தான் அந்த வார்த்தையே வருது. வெள்ளக்காரனுக்கு எதிராக அந்த வார்த்தையே வருது. அதுக்கப்புறம் அந்த அதோட வந்து ஒரு மதமா ஆ, கன்வெர்ட் பண்ணி அதை உருவாக்குற ஆமா படிப்படியா ஆமா பெருசா அந்த உருவாக்குறதுக்காக அப்படி ஒரு முயற்சி சமயம் பண்றாங்க. இருக்குன்னு ஒரு கருதுகோள் சொல்லி நீங்கள்லாம் அந்த சமயத்தை சேர்த்தவங்க ஒண்ணா திரளுங்க. இப்போ இந்துன்ற பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டிக்காக, இந்துன்ற அரசியல் தேவைக்காக, அரசியல் திரட்சிக்காக சொல்லப்பட்ட ஒரு கருதுகோள் தான் இந்து. நிச்சயமா. அதே மாதிரி பாரத பிரதமர் வந்து அங்கே பேசும்போது, அந்த நிகழ்வுல பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே உலகம், ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதை எதை மேற்கோள் காட்டுறதுக்காக இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்காங்க? அவங்க தொடக்கத்துல இருந்தே இப்போ இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே ஆர்எஸ்எஸோட கொள்கை என்னன்னா, ஒரே தேசம், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே வரி கொள்கை, ஒரே தேர்தல், அப்புறம் ஒரே நுழைவுத் தேர்வு. அப்போ இது வந்து இவங்க வந்து ஒரு அந்த மாநில சுயாட்சிலாம் வேண்டாம், பிரதமர் அதான் மட்டுமே தேவையில்லை. இருக்கட்டும். அதாவது இந்து சிம்பிளாக சொல்லணும்னா இந்து, இந்தி, இந்து ராஷ்டிரம், இதுதான் அவங்க கொள்கை. இப்போ ஒரே பண்பாடு இங்கே கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே பண்பாடு இருக்குது. இந்த பிராந்தியத்துக்கான பொதுவான கூறுகள் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஐரோப்பா முழுக்க கிறிஸ்துவ மதத்தை கடைபிடிக்கிறவர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. அரபு நாடுகளில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாரசீகம், ஈரான் வந்து பாரசீகம், மற்ற பகுதி 22 அரபு நாடுகள் இருக்குது. ஈரான் வந்து பாரசீகம், பாலஸ்தீனம் ஒரு அரை அரசு, மொத்தம் 24 இருக்குது. எல்லாம் ஒரே அரபு மொழி பேசுகிறவங்க, ஒரே மதத்தை கடைபிடிக்கிறவங்க தான். ஆனால் 22 டிஃப்ரெண்ட் நேஷன் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல. கண்டிப்பாக. அப்போ வந்து இப்போ தெலங்கானாவும் ஆந்திராவுமே வெவ்வேறு தான் சொல்கிறாங்க, ஒரே மொழி பேசணும், ஒரே மொழி தான் ஆனால் இவங்க பேசுறாங்க. வந்து ஒரே பண்பாடு இருக்குது. இப்போ நேற்று கூட சோழர் ராஜராஜ சோழனில் வந்து பண்பாட்டளவில் நாட்டை இணைத்தவர்கள், அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு ஊரில் இருக்க நல்ல படை இருக்குது, ஆயுதம் இருக்குது, ஆள் திரட்டிட்டு போனால் ஒரு மன்னர் வந்து போய் படை திரட்டிட்டு போய் நாட்டை வந்து ஆக்கிரமிப்பு செய்வாங்க. மன்னர்கள் இவங்க நாட்டோட எல்லையை விரிவுபடுத்துவாங்க. மன்னர்கள் செய்தது வந்து படை எவனால, அதாவது இன்னைக்கு இருக்க அரசுனா என்ன, ஒடுக்கிறது, பேரரசுனா பெருசா ஒடுக்கிறது, வல்லரசுனா வலிமையா ஒடுக்கிறது. இப்போ பழைய மன்னர் வந்து பெரிய மன்னர் அப்படின்னா அவர் வந்து நிறைய படை நடத்திட்டு போயிருப்பாரு, பல நாட்டை கொள்ளையடிச்சிருப்பாரு, பல நாட்டில இருந்து கொள்ளையடிச்சு எடுத்து வந்திருப்பாரு, அவ்வளவுதான். எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த நாட்டையும் தன்னோட நாட்டை ஆக்கியிருப்பாரு, வரி கொடு கப்பம் கொடுன்னு சொல்லி இது பண்ணியிருப்பாரு. அப்ப சோழர் வந்து பண்பாடு ரீதியாக அந்த நாட்டை ஒருங்கிணைக்கணும் அப்படிலாம் எதுவும் பண்ணல. அவர் படை எடுத்து போனார், அவரு குறுக்கு நெடுக்கும் போனாரு, தென்கிழக்கு ஆசியா பக்கம் போனாரு, வடக்க நோக்கி போனாரு, அவ்வளவுதான். இவர் இப்போ இன்னைக்கு இவங்களுக்கு பண்பாட்டு ரீதியாக நாட்டை ஒருங்கிணைக்கணும்னு தேவை இருக்கு. அதுக்கு சோழருக்கு ஆனால் அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க சோழ மன்னனுக்கு. இவங்களுக்கான தேவையை வந்து அவங்க கிட்ட பூத்துறாங்க, அவங்கள மேற்கோள் காட்டி அவங்களே இதை தான் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பண்பாட்டு ரீதியாக அதை இது பண்ணுன்ற ஒரு தேவைக்கு சோழரை தாங்க பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு படி பார்த்தீங்கன்னா, இந்தியாங்கிறது வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது ஒரு இப்போ பாரத பிரதமராக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட கட்சிகளாக இருக்கட்டும், ஒரு மதம் தான் வந்து இந்தியாவுக்கான மதம், இந்தியர்கள்லாம் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதான் அவங்க வந்து இப்போ இந்தியான்றது ஒரு கான்செப்டாக பார்த்தீங்கன்னா, அப்பயே செக்குலர் இந்தியா இது பல சமயத்தை பின்பற்றக்கூடியவர்களும் வாழக்கூடிய, ஒத்திசைவாக வாழக்கூடிய ஒரு மதம். அந்த அரசு வந்து இப்போ மற்ற மேற்குலக நாடுகளில் வந்து ஒன்று என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அரசு மதத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அரசு செக்குலரிசம்னா என்னன்னா, ஏன்ப்பா அரசு நீ உன் வேலையை பாரு, மதம் உன் வேலையை பார்க்கணும், நீ வந்து மதத்தை தலையிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே அரசு தலையிடக்கூடாதுன்றக்காக சொன்னாங்க. இப்போ இவங்க வந்து ரெண்டையும் இணைக்கணும்னு பார்க்குறாங்க. இது பிற்காலத்தில் என்ன ஆகும்னா உங்களுக்கே பிரச்சனையாகும். இந்த அரசு மதத்தில் தீவிரமாக தலையிட ஆரம்பித்தா, ஐயோ மதத்தோடைய அட்டானமியை நீங்கள் காலி பண்ணுறீங்க, மதத்துடைய சுயேட்சை தன்மையும் சுதந்திரத்தையும் காலி பண்ணுறீங்கன்னு நாளைக்கு அவங்களே கேள்வி எழுப்புவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த செக்குலரிசம் அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து கசப்பாக இருக்குது. அது என்ன பிரச்சனைனா, இந்துக்கள்னு சொல்லப்படக்கூடியவர்கள், இப்போ என்னுடைய கொள்கை வந்து இந்துக்கள்ன்றதே மேலேருந்து திணிக்கப்பட்ட ஒன்று தான். இந்த மக்கள் வந்து நீ இந்துவா அப்படின்னு கேட்டால் இந்துன்னு யாரும் சொல்ல மாட்டான். இந்துக்கள் என்று அரசமைப்பு சட்டத்தால் வரையறுக்கப்பட்டவர்கள், அவர்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க இந்த இந்துன்ற வரையறுக்குள்ள வந்துட்டா. அப்போ இந்த பெரும்பான்மையோடைய ஆட்சி தான் ஜனநாயகம் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்குள்ள இந்த மாடர்ன் நேஷன் ஸ்டேட், நவீன தேச அரசில் உள்ள பிரச்சனை என்னன்னா, ஜனநாயகம் ஈக்குவல் டு பெரும்பான்மை, இந்துக்கள் தான் பெரும்பான்மை, இது இந்து நாடு, அப்போ இது ஒற்றை மதத்தை சேர்ந்தவர்களுடைய நாடுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு இந்த குரங்கு வக்கிரம் அடைஞ்சு மனுஷன் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பழமொழி வந்து கழுதை தேர்ந்து கட்டரம்பாச்சுன்னுவாங்க. முதல் பிரைம் மினிஸ்டர் வந்து இது மாதிரி வந்து ஒரு கோயில் திறப்பு, பூரி ஜெகநாதர் ஒரு குஜராத்தில் ஒரு கோயில் திறப்புக்கு வந்து அவர் வந்து நான் வரமாட்டேன், கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். குடியரசுத் தலைவர் தான் போய் கலந்துக்கிட்டாரு. இவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள மாட்டேன். இப்போ இவர் போயிட்டு ராமர் கோயில் திறப்பில் பிரைம் மினிஸ்டர் நிற்கிறார். இப்போ இந்த சோழர் இதில் வந்து பார்த்தா அந்த பக்கம் வந்து என்ன, நேற்று கூட இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிவபுராணத்தில் வர பாட்டு, சைவ பாட்டு. இப்போ நீங்கள் வந்து இந்த நாட்டின்
இப்போ என்ன பிரச்சனைனா இவங்க வந்து முஸ்லீம்களுடைய ஓட்டே எங்களுக்கு வேணான்றான். முன்ன நீ முஸ்லீம்களுடைய ஓட்டு வேணாங்களா? முஸ்லீம்களே வந்து நாட்டுல இருக்கக்கூடாது, முஸ்லீம்கள் இருக்கக்கூடாதுன்றாங்க, முஸ்லீம்கள் ஓட்டு வேணான்றாங்க. அப்ப நீ நோக்கத்துல உனக்கு யார் வாக்களிச்சாங்க, வாக்களிக்காதவங்கன்ற கணக்கு வச்சு பண்ணக்கூடாது. அனைத்து நாட்டு மக்களுக்கும் நீ தலைமை அமைச்சர். கான்ஸ்டியூஷன் படி நீ உன்னை வந்து பிரைம் மினிஸ்டரா இந்த எம்பிஸ்லாம் தேர்வு பண்ணியிருக்காங்க. நீ இந்த ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனுக்கு தான் நீ பைண்டிங். நீ நடந்துக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இப்போ அங்கே போனால் ராமன்றது, இங்கே வந்தால் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்றது, நமச்சிவாய வாழ்கன்றது, இப்போ ஊருக்கு ஏற்ற மாதிரி வேஷம், நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு வந்தால் முருகன் சொல்கிறது. அப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு ஒற்றை இந்து மதம் இந்துக்களுக்கான நாடு இது. இப்போ நேற்று கூட மோகன் பகவத் பேசியிருக்காரு, இது பாரதம் தான் சொல்லணும், அப்புறம் இந்துக்களுக்கு நாடுன்னு சொல்லி. இது வந்து அதாவது ஒரு செக்குலரிசம்ன்றது கிட்டத்தட்ட அது பேப்பரில் தான் இருக்குது. நீ கான்ஸ்டியூஷனில் உண்மையில சொல்லணும்னா பேப்பரில் தான் இருக்குது. என்னுடைய ஒரு கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, 1950 இந்தியா குடியரசுன்னு அறிவிக்கப்படும் போதே பாபர் மசூதிக்குள்ளே ராமர் கோயில் இருந்துச்சு. அந்த அளவில் தான் இந்தியாவோட செக்குலரிசம் வந்து ப்ராக்டிஸிங்கில் இருக்குது. இவங்க ஒரு யதார்த்தத்தில் அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு மிலிட்டன்ட் ஒரு போர்க்குணத்தோடு ஒரு செக்குலரிசம் ப்ராக்டிஸில் இல்லை, அது ஒரு போராட்டத்தில் தான் சாத்தியம். இப்போ இன்றைக்கி இவங்க வந்து அதை ஒரு மிக மோசமான ஒரு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போயிருக்காங்க. அதுதான் நேற்று நடந்த நிகழ்ச்சி. அவர் பட்டை போட்டுட்டு இந்த சிவபுராணம் சொல்கிறது, இந்த கீழே கூட இவங்கெல்லாம் ஆதீனங்கள்லாம் இருக்கிறது. நம்ம என்னன்னா பழைய மன்னனை கூட செக்குலரைஸ் பண்ணோம். கடந்த காலத்தை கூட இப்போ தமிழ் மன்னன் அப்படின்னு சொல்லும் போது அது செக்குலரைஸ் ஆகுது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து சைவத்தை பரப்பினார், அவர் பண்பாட்டு ரீதியாக இந்தியாவை ஒருங்கிணைத்தார். நீ எதுக்கு இங்கே நானே கேட்குறேன், அப்படி கூட நீங்கள் பண்பாட்டு ரீதியாக ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா நீ கங்கையில் வையன். நீ ராஜேந்திர சோழனுக்கு சிலையை கங்கையில் வை, கங்கை வெற்றி கொண்டவன் தானே, நீ காசியில் போய் வை. நீ வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் வை, டெல்லியில் வை ராஜேந்திர சோழனுக்கு சிலையை. ஏன் இங்கே அரியலூர்லையும் தமிழ்நாட்டிலையும் வைக்கிற? ஏற்கனவே எங்களுக்கு அதை பற்றி தெரியும். நீ அப்படி ஒரு திருவள்ளுவர் சிலையை வைக்க முடியல, பேரே கங்கை கொண்ட சொல்ல எதனால அந்த பேர் வச்சுங்கிறது நமக்கு தெரியும். நீ காசியில் வை, திருவள்ளுவருக்கு இப்போ நம்ம திருவள்ளுவருக்கு வந்து சிலை வைக்கலான்னு சொன்னப்போ வைக்க முடியல, வட இந்தியாவில் வைக்க முடியல, கர்நாடகாவில் வைக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒப்பந்தங்கள் போட்டு தான் வைக்க முடியுது. இப்போ நீங்கள் அங்கே வைங்க, இங்கே வந்து வைக்கிறீங்க. நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும்னு நினச்சா அப்படி பண்ணுங்க. இப்போ இங்கே நம்மக்கிட்ட வந்து சின்ன குழந்தைக்கு இந்த இந்த ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி, பலகாரம் கொடுக்குற மாதிரி இங்கே வந்து சொல்கிறது, நாங்கள் செலவு வைப்போம் இங்கே வைக்கிறதுக்குன்ட்டு. அதுதான் அது. இப்போ இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது, மதசார்பின்மைக்கு எதிரானது, அதாவது எதிரானது. அந்த திசையில் தான் இவங்க நாட்டை கொண்டு போயிட்டுருக்காங்க. இது என்ன பிரச்சனைனா, மக்கள் இப்போ நீங்கள் இப்போ பேட்டி கேட்குறீங்க, நம்ம சொல்கிறோம், மக்கள் வந்து இதை நாளுக்கு நாள் ஏற்றுக்கிட்டே போகிறான்ல. இந்த விஷம் வந்து நாட்டுக்குள்ளே மக்கள் மனசில் பரவிட்டு இருக்கு. இப்போ ஓவர் நைட்டில் அதை மாற்ற முடியாது. இப்போ 11 வருஷமாக மோடி ஆச்சு. இந்த நாட்டில் மக்களுடைய மனங்களில் பாய்ச்சிருக்கக்கூடிய விஷமும் மக்களுக்கிடையே ஏற்படுத்தக்கூடிய பிளவை வந்து நீங்கள் ஓரிரவில் சரி பண்ண முடியாது. இதுவே ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுன்ற நான் இந்த கான்ஸ்டியூஷனில் சட்டங்களில் சட்டத்தில் பண்ணக்கூடிய மாற்றம் மட்டும் இல்லாமல், அரச நிறுவனங்கள் செய்யக்கூடிய மாற்றம் மட்டும் இல்லாமல், மக்களுடைய மனங்களில் ஏற்படுத்துகிற மாற்றம் இருக்கு இல்லையா, இதுவுமே மனக்கட்டமைப்பை மாற்றுவது. மனக்கட்டமைப்புன்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றிட்டு இருக்காங்க அவங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி மாற்றுறாங்க. ஸோ வந்து ஆமாம், அதனால் வந்து இப்போ அதனால தான் இவங்களை அதாவது இந்த நாட்டில் ஜனநாயகம் பற்றி அக்கறை உள்ளவர்களுக்கான முதல் கடமை இன்னைக்கு என்ன அப்படின்னா, பிரின்சிபல் கொஸ்டின் ஆஃப் டெமோக்ரஸி. இந்த நாட்டில் ஜனநாயகத்திற்கான முதல் கேள்வி என்னன்னா, மோடியை ஆட்சியிலேருந்து இறக்குறது தான். நீங்கள் இது என்னன்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு மதத்துக்கானவங்களை ஆக்குறாங்க ஒரு நாட்டை அப்படின்றது. இந்த நாட்டுடைய முதல் கேள்வி வந்து பொதுவான கருத்து என்னன்னா, இந்தியாங்கிறது ஒரு நாடு இல்லை, பல மாநிலங்கள், பல மொழி பேசுகிற மக்கள், பல மாநிலங்கள் பிரிஞ்சிருக்காங்க. அதை ஒன்றா சேர்த்த ஒன்றிணைச்ச ஒரு ஒன்றியம் அப்படிங்கிறத, அது ஒன்றியம் தான். இந்தியாங்கிறது ஒரு ஒன்றியம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து திமுக கூட சொல்லிட்டு இருக்காங்க. திமுக தான் அது இந்தியாங்கிறது ஒன்றியம். அதில் மட்டும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் என்ன அப்படின்னா, ஒரு தேசம் அப்படின்றது ஒன்று, யூனியன்றது ஒன்று, ஃபெடரேஷன்றது ஒன்று. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்டில் என்னாச்சுன்னா, இந்தியா வந்து ஃபெடரேஷனாக யூனியனான ஒரு விவாதம் நடந்துச்சு. அப்போ அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, இந்த மாநிலங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நாடு ஆகலை, இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது, அதை நிர்வாகத்துக்காக மாநிலங்களை ஆக்குறோம், அதனால் யூனியன்னு சொல்லுங்கன்னாங்க. இந்த யூனியனை ஒரு ஒற்றை தேசமாக மாற்றணும்னு பிஜேபி முயற்சி பண்ணுது. இப்போ நம்ம பிரச்சனை என்னென்னா, இந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்து இந்தியான்னு ஆகலைன்றது தான் முன்னாடி உள்ளது. ஆனால் இன்றைக்கி மாநிலங்கள்லாம் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதுக்கு விழிப்பு வந்துருச்சு, மொழி வளர்ச்சி இருக்குது, பொருளாதார வளர்ச்சி இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம இந்தியாவை எப்படி, அன்னைக்கு வந்து இந்தியா மாநிலங்களை உருவாக்குச்சு, இன்றைக்கி நம்ம இந்தியாவை எப்படி விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து இந்தியா அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ மாநிலங்கள்லாம் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஒன்றியமாக இருக்குது இந்தியா அப்படிங்கிற சொல்லுவாங்க. அது இந்தியாங்கிற ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் பாரதம், அதாவது என்ன சொல்கிறது, இந்திய பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரதம் அப்படின்னு சொல்லி அவர் பேச முடிக்கிற வரைக்கும்
இந்தியான்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாரதம்னு சொல்லியே நிறையா விஷயங்களை பேசி முடிச்சிருக்காரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்லேயே இது வந்து இந்தியான்னு பேர் சொல்கிறதா பாரத்னு சொல்கிறதான்னு சொல்லி ஒரு விவாதம் நடக்குது. அப்புறம் வந்து உலகத்துக்கு இந்தியான்னு தான் தெரியும் அப்படின்ற இடத்துல இவங்க வந்து பாரத், பாரதம், பாரதன் கண்டம் அப்படின்லாம் சொல்லி விவாதம் நடக்கும்போது கடைசியாக வந்து ஒரு காம்ப்ரமைஸ் வராங்க. இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதனால் இப்போ இவங்க என்னென்னா கான்ஸ்டியூஷனில் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு சிக்கல் என்னென்னா இந்தியா தட் இஸ் பாரத். நீங்கள் ரிலீஜியன் மதத்தை வந்து ப்ரொபகேட் பண்ணலாம். ப்ரொபகேட் பண்ணலான்னாலே மதம் பரப்பலான்னு தான் அர்த்தம் அப்படின்னு நேரு சொன்னார். ஆனால் கன்வெர்ட்ன்ற வார்த்தையை போட அனுமதிக்கலை. ரைட் டு கன்வெர்ட், உங்களை பேசி நான் வந்து ஒரு மதத்துக்கு கொண்டு வரதுக்கான வார்த்தை கான்ஸ்டியூஷன் இல்லை. ப்ரொபகேட்டே வந்து உள்ளார்ந்த அர்த்தம் வந்து கன்வெர்ட்டுக்கு இடம் ஒன்றுனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சட்டம் ஏற்றி நீங்கள் வந்து மதம் மாற்ற தடை சட்டம் நிறைய இந்தியாவில் வந்துருச்சு. இப்போ கான்ஸ்டியூஷனில் வந்து அக்கம் பக்கமாக அப்படியே இந்த வலதுசாரிகளுக்கான கூறும் இருக்குது. இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அதை மேலே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இந்தியான்னு சொல்லாத பாரத்ன்னு சொல்லு. அப்போ விவாதத்துலையும் நடக்கும். பாருங்கள், ஆங்கிலேயர்கள் சொன்னது தான் இந்தியான்ற வார்த்தை, இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆங்கிலேயருடைய மோகம் விட்டு போகாமல் இருக்குது, பாரத்ன்னு சொல்கிறது உங்களுக்கு கசக்குது அப்படின்னு அந்த விவாதத்திலே பேசுவாங்க. பாரதம்னு சொல்கிறது உங்களுக்கு கசக்குதா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்த வலதுசாரிகள் வந்து இந்த கேள்வி எழுப்புறாங்க. எடுத்தனையும் இதிலே விவாதம் நடக்குது. இப்போ இன்றைக்கி அவங்க ஆட்சிக்கு வந்தனால எதையெல்லாம் அன்னைக்கு வந்து அவங்களால செய்ய முடியலையோ அது எல்லாத்தையுமே செயல்படுத்துகிறாங்க. அதான் அப்போ முடியாத ஒரு விஷயத்தை இப்போ வந்து செயல்படுறாங்க. தவறு, அது தவறுன்னு நம்ம தவறு அதை விமர்சனப்படுத்தணும். இப்போ நீங்கள் இந்தியான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார்ல மோகன் பாகவத், RSS உடைய தலைவர், அதை விமர்சனப்படுத்தணும்னா கான்ஸ்டியூஷனில் இந்தியா இருக்கு, நீ எப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா? நீ பாரத்ன்னு சொல்கிற அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் பாரத் இருக்கு சொல்கிற, நீ அதுதான் சொல்லணும். இந்தியா இந்தியா வந்து ஒரு காலனிய சொல் இந்தியான்றது அப்படின்றாங்க. இல்லை, இந்தியான்றது தான் ரெண்டு பக்கம் இருக்குது. காலனியர்கள் உருவாக்குனது இந்தியான்னு நீ சொல்கிற, சுதந்திர போராட்டத்தில் உருவானது தான் இந்தியான்றது இன்னொரு பக்கம் இருக்குது. மக்களால் உருவாக்கப்பட்டது, அது மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இந்தியான்னு ஒன்று இருக்குது. அதை தான் இப்போ எல்லாரும் உயர்த்தி பிடிக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்க சொன்னான்றதை உயர்த்தி பிடிக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாலிவுட்டில் ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்களோட பையனை வந்து கொன்னது அவுரங்கசீப் அப்படிங்கிற மாதிரியான, அதுவும் ரொம்ப கொடூரமான முறையில் தான் கொன்னாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டது. இதை எடுத்துக்கிட்டு ஒரு போராட்டம் நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இப்போ அது போராட்டம் நடந்துச்சு, அவுரங்கசீப்போட வந்து சமாதியை வந்து உடைக்கணும் இடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போராட்டம்லாம் நடத்தினாங்க. இப்போ அது எங்கே போய் நிற்கிது தெரியுமா? அதனால் முகலாயர்கள்லாம் வந்து கொள்ளைக்காரர்கள், படையெடுத்து இங்கே கொள்ளையடிக்கிறதுக்கு தான் வந்தாங்க, வெளிநாட்டு படையெடுப்பாளர்கள் அப்படிங்கிற மாதிரி 8வது பாட புத்தகத்தில் அந்த மாதிரியான அவங்கன்னா சொன்ன முகலாயர்கள் அப்படின்னா ஒரு கட்டடக்கலை, கலாச்சாரம், அது மாதிரியான ஒரு முகலாய பேரரசு அப்படிங்கிற மாதிரியான வரலாறு தான் நீங்களும் படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருப்பீங்க. அப்படி தான் இருந்தது. இப்போ பாடப்புத்தகத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மாற்றிருக்காங்க. இது அவங்க பிரச்சனை என்னென்னா, அவங்க வந்து இந்த மன்னர்கள் பார்க்குறதுல வந்து இவர் இந்து மன்னர், இவர் வந்து முஸ்லீம் மன்னர். இந்த முஸ்லீம் மன்னர் வந்து வெளியில் வந்து படையெடுப்பாளர்லாம் வந்தாங்க, இவங்க வந்து கொள்ளையடிச்சாங்க. இப்போ இந்து மன்னர்லாம் என்ன பண்ணாங்க? இந்து மன்னர்கள் அப்படின்னாவே எல்லாருமே அப்படிதான். மன்னர் பார்த்தீங்கன்னா அந்த தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு அப்படின்றதுல அவங்களோட முன்னேற்பாடில் அந்த பயிற்சி குழு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு விஷயத்த புத்தகத்தில் மாற்றிருக்காங்க. 8வது பாட புத்தகத்தில் இந்த விஷயத்த மாற்றிருக்காங்க. இப்போ இவங்க வந்து இப்போ இந்த வேல்பாரின்னு ஒரு நாவல் வந்துச்சு. இந்த பாரிக்கு எதிராக சுற்றி வளர்த்து சண்டை போட்டதே மற்ற தமிழ் மன்னர்கள் தான். இப்போ தமிழ் மன்னர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள். இவங்க ஒவ்வொருத்தருக்கு இடையில என்ன சண்டை என்ன நடந்துச்சுன்னா, சேரனுக்கு பாண்டியனுக்கு சோழன் சண்டை போட்டிருப்பான், சோழனுக்கு பாண்டியன் சண்டை போட்டிருப்பான். ஒரு பாண்டிய மன்னனும் சிங்கள மன்னனும் சேர்ந்து, இலங்கையில் சொல்கிறேன் நான், சிங்கள மன்னனும் சேர்ந்து சோழ மன்னனுக்கு சண்டை போட்டிருப்பான். அப்போ இவங்க மன்னர்களுக்கு இடையிலான சண்டையை தான் வரலாறாக பார்க்குற ஒரு கடந்த கால போக்கு இருந்துச்சு. அதுக்கு பதிலாக மக்கள் வரலாறாக இந்த காலத்தில் என்ன ஆச்சு, அந்த காலத்தில் என்ன ஆச்சு, என்ன சிற்பக்கலைகள் வந்துச்சு, விவசாயத்தில் என்ன மேம்பாடு வந்துச்சு, இப்படி பார்க்கக்கூடிய ஒரு வரலாறாக பார்க்கணுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு வந்து ஏற்கனவே வரலாறை பார்க்கக்கூடிய இடதுசாரி வரலாற்று ஆய்வாளர்கள் அப்படி தான் வச்சுருந்தாங்க. அதனால தான் இவங்க இது ஒரு இடதுசாரி வரலாறாக இருக்குது. இப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த மன்னன் வந்து கொள்ளையடிக்க வந்தான், இந்த மன்னன் வந்து இந்து மன்னன், அந்த மன்னன் முஸ்லீம் மன்னன், அப்படி வரலாற்றை வாசிக்குன்னு நினைக்கிறதுனால தான் அவங்க வந்து இந்த வரலாற்றை வந்து இவங்களுடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி திரிபு வேலையை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இப்போ இவங்க பண்ணியிருக்க. அதுக்கு தான் வந்து அவங்க வந்து இப்போ 3 நாள் மாநாடு கேரளாவில் போட்டு கல்விக்குள்ளே என்ன மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படின்ற வேலையை வந்து பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் தான் மக்களுடைய சிந்தனையை வந்து வடிவமைக்க முடியும். அவங்க மனசில் வந்து அவன் கொள்ளைக்காரன், இந்த மன்னன் நல்லவன். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, கடந்த காலத்தில் இருந்த எல்லா இந்து மன்னன், முஸ்லீம் மன்னன், முகலாயர்கள் வந்தாங்க, கொள்ளையடிச்சுட்டு எங்கே போனாங்க? இவங்க சொல்றபடி இந்தியாவே இருக்கட்டுமே, இந்தியாங்கிறது வந்து ஒரு நாடு அப்பவே உருவானதாவே இருக்கட்டுமே, அவங்க கொள்ளையடிச்சுட்டு எங்கே போயிட்டாங்க?
இப்போ இங்கே வந்து முகலாயர் மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க. முகலாய மன்னர் காலத்தில் இங்க வந்தாங்க, ஆ நாட்ட புடிச்சாங்க, ஆட்சி பண்ணாங்க, இங்கேயே வாழ்ந்தாங்க, இங்கேயே செத்து போனாங்க. அவங்க சமாதி கூட இங்க தான் இருக்கு. ம் இந்தியாவுல தான் இருக்கு. இல்லை சில மன்னர்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பான், இப்போ இது பண்ணியிருப்பான். அதாவது இவங்க வந்து முகலாய மன்னர்கள் இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க. வேற சில இந்து மன்னர் சொல்றாங்களே, எல்லாருமே இந்த மக்களை இங்கே உள்ள மக்களை ராஜராஜ சோழன்றது இந்த மக்கள்கிட்ட வரி வசூலித்து இந்த மக்களை வந்து கொள்ளையடிச்சு தான் மன்னர்களாக இருக்காங்க. எந்த எந்த மன்னரும் மன்னர் ஆட்சின்றது அதனால வேணான்னு சொல்றாங்க. இன்னைக்கு மன்னர்கள் இந்து மன்னர்ன்றதுக்காக ராஜராஜ சோழனை திரும்பி வந்தால் மோடி விட்டுருவாரா? சோழன் எலெக்ஷனில் போட்டி போட்டு தானே ஜெயிச்சாகணும். ஆகா ராஜராஜ சோழனுடைய ஆட்சி பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஆட்சி ஒப்படைச்சிட்டு இவர் போயிடுவாரா? போக மாட்டார்ல. அப்பயும் எலெக்ஷனில் ஏமாற்று வேலை ஃப்ராடு தனம்லாம் பண்ணிட்டு அந்த ராஜராஜ சோழன் ஜெயிக்கணும்னு தான் மோடி யோசிப்பாரு. நிச்சயமா. அப்போ மன்னராட்சின்றது வந்து பொற்காலம்லாம் கிடையாது. மன்னராட்சின்றது வந்து மக்களாட்சிக்கு எதிரானது. மன்னர்களுடைய கொடுங்கோன்மைக்கில தான் மக்கள் வாழ்ந்தாங்க. இல்ல ஆனா இப்ப இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே திரும்ப மன்னராட்சியை கொண்டு வர மாதிரியான இவங்க முயற்சி பண்ணது எல்லாமே வந்து இந்த நடக்குது. இந்த இந்து மன்னர்னா நல்லவன், முஸ்லீம் மன்னர்னா கெட்டவங்க, அவங்க வந்து ஆக்கிரமிப்பாளர்கள், அவங்க வந்து நம்மெல்லாம் அந்த மன்னர் வழி வந்த வம்சங்கள் தான், வம்சாவளிகள் தான், நம்மளும் மன்னர்கள் தான், நம்மளும் மன்னராட்சி பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்துல தான் அவங்க நோக்கத்தான் செயல்படுறாங்க. இவங்க வந்து அந்த மன்னர்களுடைய தொடர்ச்சி அப்படின்ற மாதிரி இது பண்ணி, அதாவது இன்னைக்கு தேவை இருக்கு இல்லையா, முஸ்லீம்கள் மைனாரிட்டியை ஒடுக்கணும்னு, அதுக்கு ஒரு வரலாறு இவங்க சொல்லணும்னு பார்க்குறாங்க, கடந்த கால வரலாறு. ஆனால் நம்ம என்னன்னா கடந்த கால வரலாறுன்னு ஒன்று இருக்கு. இந்த மன்னர் அடித்தான், அந்த மன்னர் சண்டை போட்டான்ட்டு, அதுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி இருக்க மக்களை எதுவும் பண்ண முடியாது. இப்போ நீ சொல்கிற ராஜராஜ சோழனுடைய வழி வந்தவன்ட்டு நீ மலேசியாவுக்கு போகிற, இந்த அவன் போய் தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் படையெடுத்து போனான்ல, அங்கே போகிறப்பெல்லாம் நீ ராஜராஜ சோழனுடைய ஆள் தான் வந்திருக்கான்னு உன்னை கல்லை விட்டு இருந்தால் நீ ஒத்துப்பியா? நான் கேட்குறேன். மலேசியாவுக்கோ இந்தோனேசியாவுக்கோ இந்த அங்கே உள்ள தீவுகளுக்கு போனால் சோழ மன்னனுடைய வாரிசு தான் நீ வந்திருக்கன்னு இப்போ அங்கே போய் ஒப்பந்தம் போடுற, உடன்படிக்கை போடுறல. இப்போ பிரிட்டிஷ்காரனோட போர் நான் கேட்குறேன், 300 ஆண்டுகளாக பிரிட்டிஷ்காரன் உங்களை ஆட்சி பண்ணாங்க. பிரிட்டிஷ்காரன்ட்ட உடன்படிக்கை போடுற காமன்வெல்த்தில் இருக்கல்ல, அவனோட ஒன்றும் இது பண்ணல. கண்டிப்பா. அப்போ நீ கடந்த காலம் இது ஒரு சகாப்தம். பிரிட்டிஷ் கால வருகைக்கு பிறகு இன்னைக்கு அதுதான் வந்து நம்ம சுதந்திரப்படுற 47க்கு அப்புறம் நம்ம ஒரு புதிய உலகத்துக்கு போகிறோம், புதிய வாழ்க்கைக்கு போகிறோம். அதான் சொல்றேன். இப்ப நடைமுறையில என்ன இருக்கு, மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத சிந்திக்காம நான் வரலாறா பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, ஒரு மதத்தை வந்து தூக்கி பிடிச்சிட்டு மத்தவங்களை அமக்குறதுக்கான முயற்சி தானே இது. ஆமாம், மற்றவங்களே அது அவுரங்கசீப்போடைய வழி வந்தவங்கள அவங்களை காட்டுறதுக்குல அப்படி ஒரு பொது வரலாறே கிடையாது. நான் என்ன சொல்றேன், இந்துன்ற கேட்டகரி அப்படி ஒரு வாழ்க்கையே இந்தியாவில் கிடையாது. இப்போ கிராமத்தில் பிறந்து வளர்ந்தா வந்து அந்த கிராமத்தை சுற்றி இருக்க வாழ்க்கை தான். இந்தியா முழுக்க இருக்க முஸ்லீம்களுக்கு இன்னைக்குமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு இது மதச்சார்பற்ற ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு மதத்தை மட்டும்தான் இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி உங்க பேசுறதுலாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். இந்து மன்னனுக்காக இன்னைக்கு உள்ள ஒரு இந்துவை நீ வந்து குற்றவாளியை நிறுத்த முடியாது. ஒரு முஸ்லீம் மன்னனுக்காக அவன் முஸ்லீம் மன்னன் செஞ்சதுக்காக இன்னைக்கு உள்ள முஸ்லீமை குற்றவாளியை நிறுத்த முடியாது. நீ சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை, புதிய ஒருங்கிணைப்பு, புதிய ஏற்பாடு அப்படிதான் நீ பார்க்க முடியும் ஒழிய 300 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான், 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான், அதுக்கு நீ வந்து பதில் சொல்லு அப்படின்லாம் யாரையும் கேட்க முடியாது. அப்படி அரசியல் சட்டம் அப்படி சொல்ல, இது ஒரு புதிய வாழ்க்கை அப்படின்னு தான் அரசியல் சட்டம் வந்து சொல்லுது. அப்படிதான் நம்ம இந்த அரசமைப்பு சட்டம் தான் நம்மளை வழி நடத்துது. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி இருக்க வரலாற்றில் இருந்த சண்டை கிண்டைகள்லாம் நம்மளை வழி நடத்தல. கண்டிப்பா. வரலாறுங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் தான். வரலாறை தெரிஞ்சுக்க தான் வேணும். அதுக்காக மட்டும் வரலாறை மட்டும் பேசிட்டு இப்போ நடைமுறை வாழ்க்கையில் இருக்க மக்களை வந்து நம்ம ஒடுக்கிட்டோ ஒரு மதத்தை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டோலாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்தும் உங்களோட கருத்தும். பொது பரவலான மக்களோட கருத்தை அது. வரலாற்றை இவங்க விருப்பத்துக்கு மாதிரி திருச்சி வேற வாசிக்கிறாங்க, பொய்யும் பொருட்டுமா வாசிக்கிறாங்க. இந்த மன்னர் வந்து இப்படி பண்ணாரு, அந்த மன்னர் அப்படி பண்ணாருன்னு இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான இன்னைக்கு ஒடுக்கணும், இன்னைக்கு சாப்பிடணும், இன்னைக்கு இருக்க இங்கே வளங்களை, இங்கே இருக்க அதிகாரத்தை பங்கு தராமல் சிறுபான்மையினரை ஒடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வரலாறு வந்து சொல்கிறாங்க. இது தவறே நடந்தால் கூட அதுக்கு இன்னைக்கு இருக்க மக்கள் யாரையும் பொறுப்பாக்க முடியாது. கண்டிப்பாக பவரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் திருந்தி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நாடு இருக்குது. ஆமாம், இல்லை அவங்க திருந்தெல்லாம் மாட்டாங்க. நாடு இன்னைக்கு எந்த கட்டாயத்தில் இருக்குன்னா இவர்களை ஆட்சியிலிருந்து கீழே இறக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு உயிர் போகிற பிரச்சனை வந்து மோடி, அமித்ஷா இந்த கும்பல், சிறு கும்பல் இந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இவர்கள் ஆட்சியிலிருந்து இறக்குவது தான் இந்த நாட்டுக்கு வந்து, இறக்காம இந்த நாடு வந்து உருப்படியாக முடியாது. இது இன்னும் ஒரு மோசமான இருண்ட காலத்துக்கு, சோழர் காலம் பொற்காலமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மோடி, அமித்ஷா காலன்றது ஒரு இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு இருண்ட காலம்தான். இந்த 10 ஆண்டு 11 ஆண்டு இன்னும் ஆட்சியில் இறக்குற வரைக்கும், ஆட்சியிலேருந்து கீழே இறக்குற வரைக்கும் அவருடைய ஆட்சி காலன்றது இருண்ட காலம்தான். அவங்க வந்து இது நாங்கள் அமிர்த்து கால்ன்றாங்க, அப்படிலாம் கிடையாது. இது அழியா காலம்லாம் இல்லை, இது ஒரு அழிவு காலம். நாங்கள் அமிர்த்து காலன்றத ஹிந்தி வந்து அழியா காலம்ன்றாங்க. இது ஒரு அழிவு காலம் இந்த நாட்டு மக்களுக்கு. எந்த அர்த்தத்தில் வேற எதையுமே இல்லாட்டியும் இந்த மக்கள் மனதில் ஏற்படுத்தக்கூடிய பிளவு இருக்குல்ல, நீ வேற நான் வேற நீ வேற, இந்த பிளவு வந்து ஓவர் நைட்டில் இப்போ 11 வருஷத்தில் அவங்க உருவாக்குனாங்களே, அதை இன்னொரு 11 வருஷத்துல சரி பண்ண முடியாது. இன்னும் சில 10 ஆண்டுகள் ஆகும்.
கண்டிப்பா. இந்த டிஸ்இன்டகிரேஷன் இருக்குல்ல, இந்த அழிவு, சேதம், இதை சீர் செய்வது அவ்வளோ எளிதில்ல. ஒரு பொருள் நஷ்டமாகுது, ஒரு பொருளாதாரத்தில் பிரச்சனை ஆகுதுன்னா அதை சீர் செய்யலாம். இந்த மக்கள் ஒற்றுமையை ஈஸியாக கட்டி எழுப்ப முடியாது. கண்டிப்பா. அந்த மாதிரியான ஒரு மக்கள் ஒற்றுமை ஏற்பட்டு, அதுக்கான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டா தான் நாடு நல்லா இருக்குங்கிறது தான் நீங்க சொல்றீங்க. ஆமா. கண்டிப்பா, நிச்சயமாக. அனுபவ ரீதியா பல்வேறு விடயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நேரத்துக்கும், இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.